10 ரியால் தான் இது முசல்லா. பட் பேர் எழுதி கொடுத்தது இது 10 ரியாலுங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விலையாக இருக்குது. இது வந்து கடிகார கடை. இது எவ்வளோ தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, வெறும் 10 ரூபா. நீங்கள் எது எடுத்தாலும் 10, 15, 10, 15. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் சவுதியிலேருந்து வரையில் இந்த ஒரு விளையாட்டு பொருள் கொண்டு வருவாங்க. ஓகேயா, அந்த விளையாட்டு பொருளை நாங்கள் இப்படி பார்த்து அமுக்க மக்கா மதினா இப்படி மாறும். இதை பார்க்கையில் எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு முசல்லா கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து முசல்லா ஹோல்சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. முசல்லா வந்து நேம் லிக்கேக்கா முசல்லாப்பே. இந்த கடையில் வந்து பேர் எழுதி கொடுப்பாங்களாம் முசல்லாவுக்கு. துக்கானுக்கு நம்பர் கித்தனை? 35 35. இந்த கடையினுடைய இது வந்து காக்கியா அந்த சூக்கு இருக்குது, என்ட்ரன்ஸ் இல்லை அந்த சூக்கில் இருக்குது. 35. ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி எழுதுறாரு அப்படின்னு காமிச்சுட்டு சில விளக்கங்கள் நான் உங்களுக்கு தர்றேன். பேர் எழுதுகிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே முசல்லா வாங்கினீங்கன்னா முசல்லா வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் அவங்க உங்களுக்கு பேரும் எழுதி கொடுத்துருவாங்க. भाई नेम लिखने के लिए कितना है? ये 10 रियाल नाम के साथ 10 रियाल. ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க. 10 ரியால் தான் இது முசல்லா. பட் பேர் எழுதி கொடுத்தது இது 10 ரியாலுங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விலையாக இருக்குது. 10 ரியால் இருக்கான், 20 ரியால் இருக்கான். ஏ 20 ரியால் ये इसमें नाम नहीं लिखता. இதில் வந்து பேர் எழுத முடியாதான். கித்தனா டஜன்? 30 रियाल. இது வந்து 30 ரியாலாம். பட் குவாலிட்டி வந்து துருக்கிக்கா. இது வந்து துருக்கி. பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சஸ்தா वाला மெட்டீரியல் கித்தனா है? 10 रियाल का. 10 रियाल का. 10 ரியாலிருந்து இங்கே முசல்லா இருக்குது. டசனில் கித்தனா தேக்கா? 100 रियाल. இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், இப்போ ஒன்றா வாங்கினோம்னா நமக்கு 10 ரியாலாம். அதே இது நீங்கள் டசனாக எடுத்தால் 100 ரியாலுக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்க. 100 ரியால் முசல்லா. ஒரு டசனு 100 ரியால் தான். ஓகேயா, வெளியில் 12 ரியால் 13 ரியால் 14 ரியால் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஷாப் நம்பர் 35 35ஆம் நம்பர் கடை வந்து ஹோல்சேல். ஒன்லி முசல்லா மட்டும்தான் வச்சுருக்காங்க. பட் பேர் எழுதி கொடுக்குறாங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு பேர் எழுதி காமிச்சிருப்பேன். பட் ஓவரால் முசல்லா இங்கே வாங்கிக்கலாம். ஓகேயா, நீங்கள் ஹஜ்ஜு உம்ராக்கு வர்றவங்க இந்த காக்கியா சூக்குக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஒரே பர்ச்சேஸில் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம முசல்லா முடிச்சிட்டோம். அதாவது 10 ரியால் 12 ரியால் 15 ரியால் எழுதுகிற முதக்கொண்டு பார்த்துட்டோம். பட் முசல்லா நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. திரும்புகிற பக்கம் பூரா முசல்லாவாக இருக்குது. பட் ஓவரால் முசல்லா சூப்பர். இதுவும் முசல்லா தான். உம்ராவுக்கு வந்துட்டு போகிறவங்க இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. கித்தனா ரூபாய்? இது வந்து 15 ரியால் தான் வருதான். இது வந்து 8 ரியால் தான் வருதான். இதுக்குள்ளே முசல்லா இருக்குது. இது வந்து கவர் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே முசல்லா இருக்குது. இது வெறும் 8 ரியால் தான் வருது. ஓகேயா, இது வந்து 15 ரியால். ஒரு தஸ்பீஹு, ஒரு மணி ப்ரெஸ்ஸு, ஹோல்சேல் கடை ஹோல்சேல். முசல்லா பாருங்கள், நல்ல அழகழகு முசல்லாவாக வச்சுருக்காங்க. நல்லா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதான் இந்த கடையில் ஒன்று. அது ஸ்க்ரீனில் மேலே தொங்க விடுறது, கப்போர்டில் வைக்கிறது, அது மாதிரி நிறையா முசல்லாக்கள் வெரைட்டி. அதாவது முசல்லாவிலே பெரிய முசல்லா கேட்பாங்க சில பேர். சிங்கிள் முசல்லா, டபுள் முசல்லா, அப்படி நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. அன்புறவுலே இப்போ வந்து நம்ம அந்த காக்கியா சூக்குள்ளே அது டோர் நம்பர் 36 36 நம்ம வந்திருக்கோம். அந்த 36 கடை வந்து முழுக்க கடிகாரங்கள். ஓகேயா, முழுக்க கடிகாரங்கள். அப்படி உங்களுக்கு ஓரளவு காட்டான் பாருங்கள். இப்போ இது வந்து கடிகார கடை. இந்த கடை இது எவ்வளோ தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, வெறும் 10 ரூபா. நீங்கள் எது எடுத்தாலும் 10, 15, 10, 15, 10, 15 எது எடுத்தாலும் 10, 15 கடிகார கடை பாருங்கள். மாஷா அல்லாஹ், வேறு லெவலில் இருக்குது. ஓகேயா, இங்கே வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ப்ளூடூத் வாட்சுகள் நிறையா வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் 10 ரியால் 15 ரியால் தான். ரொம்ப விலை கம்மி. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்சான். 2 வாட்சு 15 ரியாலாம். இது வந்து வேறு தஸ்பி பாருங்கள். கீச்செயின் அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து வேறு கடையில் கீச்செயின். இது நல்லா அழகாக இருக்குது. கடை நம்பர் 40. இந்த கடையில் ட்ரெஸ்ஸு, துண்டு, இந்த பச்சை துண்டுலாம் இங்கே தான் பார்க்குறேன். அந்த துண்டுகள், சின்ன பிள்ளை ட்ரெஸ்ஸு,
தொப்பி அபாயா ஏ கித்தனா பாய் அபாயா கித்தனா பாய் 50 ரியால் இது 50 ரியால் அந்த அபாயா 50 ரியால் இருக்குது. நிறையா விலை கூடின பொருட்கள் இருக்கும், விலை கம்மியான பொருட்கள் இருக்குது. இது வந்து கடை நம்பர் 168 168 அப்போ துக்கான் நம்பர். இங்கே வந்து வாங்கிக்கலாம். அபாயம் நிறையா வச்சுருக்காங்க அவங்க. 45 இந்த கடை. ஓகேயா, இந்த கடைக்குள்ள தான் அழகான பேக்கு. ஓகே किधर से आ रहे हैं जी? ये किधर से आ रहे हैं? சைனா से பேக்கு. அழகான பேக்கு, அழகான பொம்மைகள், லேடிஸ் ஃபுல் ஐட்டமா அங்க இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. லேடிஸ் ஃபுல் ஐட்டம், வைக்கிற கிளிப்பு, மோதிரம், அழகு சாதனங்கள் எல்லாம். சரி, அப்படி பார்ப்போம். இந்த வச்சுருக்காங்க பாருங்க, மோதிரங்கள். இதெல்லாம் கல் மோதிரம். சும்மா மக்கா வந்தோம் ஒரு ஞாபகம் தான் கொடுக்குறதுக்காக, ஒரு டஜனை கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் ஹோல்சேல் தான். அப்படி இங்கே வந்து ஹோல்சேல் தான். இது வந்து கை செயின் ஹோல்சேலு. டசனே 90 ரூபா. பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது வந்து கையில் போடுற செயின். இது டசனே 20 ரூபா போட்டிருக்காங்க. தொப்பி ஹோல்சேல் கடை. ஓகேயா, தொப்பி. அதே மாதிரி இந்த ஜென்ட்ஸ் போடக்கூடிய தோப்பு, லேடிஸ் போடக்கூடிய அபாயா, இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. பட்டு சூப்பராகவும் இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். சாலும் இங்கே விலை கம்மியாக கிடைக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒன்றுன்னா இங்கே தொப்பி வச்சுருக்காங்க பாருங்க. பல வகையான தொப்பி வச்சுருக்காங்க. பல வகையான பல வெரைட்டிகளில் அழகாக அடிக்க வச்சுருக்காங்க. எதை எடுத்தாலும் 10 ரியால். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பாருங்கள். ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு, கத்ரா. அதே மாதிரி லேடிஸ் ட்ரெஸ்ஸு, அபாயா, ஷாலு, புர்கா எல்லாமே வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் காக்கியாம 46 46. இந்த கடை நம்பர் 46. இங்கே வந்து தொப்பி வந்து ரொம்ப ஃபேமஸாக வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அன்புறவுல நான் இங்கே வந்து ஒரு பொருளை பார்த்து பிரமித்தேன். அந்த பொருள் என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் சவுதியிலேருந்து வருவாங்க. சவுதியிலேருந்து வரையில் இந்த ஒரு விளையாட்டு பொருள் கொண்டு வருவாங்க. ஓகேயா, அந்த விளையாட்டு பொருளை நாங்கள் இப்படி பார்த்து அமுக்க ஒன்று மக்கா மதினா இப்படி மாறும். இதை பார்க்கையில் எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்புறவுகளே, இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு நம்ம சூக்கை விட்டு வெளியே வந்துடணும். ஓகேயா, இது எங்கே இருக்குது, லொக்கேஷன் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கடைசியாகவும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பாருங்கள். அக்காவை போடுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஒவ்வொரு கடையினுடைய நம்பரை நான் சொல்கிறேன். அந்த கடையில் ஹோல்சேல், அதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரோட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே கூட்டம் கம்மியாக இருக்குது. பட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு தொப்பி கடை பார்க்குறேன். பட் அந்த தொப்பி கடை வந்து ஹோல்சேல் கடைன்னு நினைக்கிறேன். அந்த கடையை இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அறிமுகப்படுத்தேன் பாருங்கள். அப்படி போனோம்னா நிறைய ட்ரெஸ்ஸு கீழே இருந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது மேலே. பட் கூட்டம் கம்மியாக இருக்குது. அப்படி இங்கிட்டு வந்தோம்னா அந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கே கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அந்த அப்படிங்கிறனால மக்களுக்கு எது சகாயமாக இருக்குமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம போகிறோம். ஓகேயா, இது வந்து நம்ம இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர். என்ன என்ன பல மாதிரி பல வெரைட்டியில் வச்சுருக்கேன். தங்க கடல் மாதிரிலாம் வச்சுருக்கேன். நம்ம ஊர் பெண்கள் வந்தால் வெளியே போக மாட்டாங்களே. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தவரையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகள் வச்சு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடை இது வரைக்கும் நான் காட்டாத ஒரு கடை. இந்த கடைன்னா இந்த எலக்ட்ரானிக்கல் வாட்ச் இருக்குது பாருங்கள், தெரியுதா? எலக்ட்ரானிக்கல் வாட்ச்சு. இது வந்து கடை நம்பர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 125 இந்த கடை நம்பரு. பட் எலக்ட்ரானிக்கல் வாட்ச்சு இங்கே கிடைக்கும். இந்த கடை வந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். கடை நம்பர் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சில வந்து நினைவுப் பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நினைவுப் பொருட்கள்லாம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளேட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. வீட்டில் ஷோகேஸில் மக்கா மதினா நினைவாக வைக்கிறேன்னா இது மாதிரி வைக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி பிளேட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். விலை எவ்வளோன்னு கேட்கல, விலை வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு டஜனாக ஒரு பிளேட்டானு தெரியல.
பட் தேவைப்படுவோர் இந்த கடையை அணுகும். உம்ராக்கு வர்றவங்களுக்கு ஒரு பார்க்க மாதிரி இருக்கட்டுமே. இதெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இதெல்லாம் நல்லா மெமரிஸ் ஃபோட்டோ. இதெல்லாம் மக்காவுக்கு வந்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு. இது வந்து பேரிச்சம்பழ தட்டு, பட் 10 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. எல்லாமே 10 ரியால் தான் இந்த பேரிச்சம்பழ தட்டெல்லாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வெரைட்டியான கீ செயின் வச்சுருக்காங்க. 3 ரியால் தான் ஒவ்வொரு கீ செயினு. மக்கா, மதினா, அதே மாதிரி ஹரம் ஷரீஃப் போட்டது, இதெல்லாம் 3 ரியால் தான் இந்த கீ செயின்லாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஒரு கிஃப்ட் கொடுத்தோம்னா ஒரு நினைவாகவும் இருக்கும். அன்புறவில் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேயா, காக்கியா சூக்கை விட்டு வெளியில் போக போகிறோம். பட் இந்த காக்கியா சூக்கில் என்னென்ன வெள்ளம் வேணுமோ நமக்கு ஒரு ஞாபக பொருளுக்கு, உம்ராவுக்கு தேவையானது, ஹஜ்ஜுக்கு தேவையானது என்னென்னலாம் வேணுமோ அந்த பொருட்கள் அனைத்துமே இந்த காக்கியா சூக்கில் கிடைக்கும். அதே மாதிரியே இந்த சூக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து இப்ராஹிம் கலீல் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். மக்காவிலேருந்து ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு தான் இந்த ரோடு, இப்ராஹிம் கலீல் ரோடு. இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இந்த காக்கியா சூக்கு இருக்குது. டாக்ஸி நிற்கும், பஸ்ஸு நிற்கும். பயங்கர டிராஃபிக்காக உள்ள இடம் இந்த இடம் காக்கியா சூக்குங்கிறது. எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், காக்கியா சூக்கு. இதுதான் காக்கியா சூக்கு. அதே மாதிரி இதனுடைய லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஹரம் ஷரீஃப்லேருந்து இந்த சூக்கு பஸ்ஸு வண்டி இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம ஹரம் ஷரீஃப் போகணுன்னாலும் இங்கே வெளியிலே வண்டி நிற்கும். வண்டி, டாக்ஸி, இது மாதிரி பஸ்ஸு, இது மாதிரி நிறையா ஈஸியாக போயிடலாம். ஹரம் ஷரீஃபுக்கு வந்து 3 ரியால், இங்கேருந்து 3 ரியால் அல்லது 5 ரியால் அந்த பெரிய பஸ்ஸில். டாக்ஸியில் அதிகபட்சம் 10 ரியால் வாங்குவாங்க. பட் ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அதிகமான மக்களுக்கு, உம்ராவுக்கு வர்ற மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரும் பிரயோஜனமாக இருக்கும்.